சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் திருத்தப்பட்ட ஒப்புதல் முறை நடைமுறைக்கு வந்த பிறகு ஒரே மாதத்தில் சுமார் 17 உயரமான கட்டிட திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். விரிவான விவரங்கள் வழங்கலாம். சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தில் திருத்தம் செய்யப்பட்ட ஒப்புதல் நடைமுறைக்கு பிறகு இந்த ஒரு மாதத்தில் மட்டும் 17 உயரமான கட்டட திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த 17 ஒப்புதல்களானது கடந்த 2024 ஆண்டு முழுவதும் வழங்கப்பட்ட மொத்த ஒப்புதல்களின் எண்ணிக்கைக்கு சமமாகும் என்பதுதான் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. முந்தைய ஆண்டுகளோடு இந்த ஒப்புதல் திட்டங்களை ஒப்பிட்டு பார்க்கப்படுமேயானால் 2021 66, 2022 58, 2023 30, 2024 17 மற்றும் 2025 9 உயரமான கட்டட திட்டங்களுக்கு CMDA ஒப்புதல் வழங்கியிருந்தது. பல விண்ணப்பங்கள் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேலாக ஒப்புதலுக்காக காத்திருந்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது அதற்கான பரிசீலனைகளானது மிக விரைவாக நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. கடந்த காலங்களை பொறுத்தவரை 18.3 மீட்டருக்கு மேல் உயரமுள்ள கட்டட திட்டங்களுக்கு CMDA உறுப்பினர் செயல தலைமையிலான அந்த குழு பரிசீலித்து இறுதி ஒப்புதலுக்காக அமைச்சருக்கு அனுப்பப்படும். அமைச்சர் ஒப்புதல் அளிப்பார். அதற்கு பிறகு இந்த திட்டங்களானது செயல்பாட்டுக்கு வரும். இந்த நடைமுறையில் தான் பார்ட்டி ஃபண்ட் எனப்படக்கூடிய மறைமுக நிதி செலுத்த வேண்டியிருப்பதாக பல்வேறு தரப்பினரும் தொடர் குற்றச்சாட்டுகளை எழுப்பியிருந்த நிலையில் தாவேக அரசு அமைந்த பிறகு CMDAவில் இந்த ஒப்புதல் அளிக்கக்கூடிய நடைமுறையானது திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு கடந்த ஜூன் 15 முதல் இந்த நகர்ப்புற வளர்ச்சி துறையால் அரசாணையானது வெளியிடப்பட்டிருந்தது. இந்த அரசாணையின் அடிப்படையில் கோப்புகளுக்கு அமைச்சரனுடைய ஒப்புதல் தேவையில்லை என்பதால் தாமதங்கள் தவிர்க்கப்பட்டு உடனடியாக இந்த ஒப்புதல்களானது வழங்கப்பட்டு வருகிறது. இத ஒப்புதல் பெறுவதற்கு ஏற்கனவே 2 மாத காலம் ஆகும் நிலையில் தற்பொழுது இந்த அவகாசமானது உடனடியாக குறைக்கப்பட்டு அந்தந்த ஒப்புதல் பெறக்கூடிய அந்த கட்டிடங்களுடைய தன்மை மற்றும் அதனுடைய அரசு சார்ந்த எந்த விதமான விதிமீறல்களும் இல்லாத பட்சத்தில் உடனடியாக ஒப்புதல்களானது வழங்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர்.